வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி ஜீரக சட்னி செய்யலாங்க. பாருங்கள், தேங்காய், ஜீரகம், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, புளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய். பச்சை மிளகாய் போடுறது, பச்சை மிளகாய் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். பச்சை மிளகாய் போட்டு செய்யலாம். நான் வரமிளகாய் போட்டிருக்கேன். நீங்களும் வரமிளகாய் போடுறதா இருந்தாலும் வரமிளகாய், இல்லை பச்சை மிளகாய் வேணுனாக்கா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கடாயை நல்லா காய வச்சு எண்ணெய் ஊற்றி, தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஊற்றியாச்சு. கடுகு போட்டேன். கடுகு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் போட்டு நல்லா வதக்கலாம். அதை நல்லா வறுக்கலாம். அது வறுத்தது பின்னாடி பார்த்திங்கனாக்கா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். ஜீரக சட்னி வாரத்தில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, சரியாக ஜீரணிக்கலை, இல்லை கேஸ் ப்ராப்ளம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ஜீரக சட்னி எடுத்து கையுங்க. ஜீரக சட்னியாக இருக்கட்டும், இல்லை ஜீரகத்தை சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிறதாகட்டும், அவ்வளவு சிறப்பான ஒன்று ஜீரகத்துக்கு அந்த தன்மை இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஜீரகம், வெங்காயம், பூண்டு, புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கேன். அதை நல்லா வறுவுண்டுட்டோம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயையும் போட்டு நல்லா வதக்குவோம். ஜீரகத்துக்கு நிறைய தன்மைகள் இருக்குங்க. அதிகமாக நம்ம அப்பப்போ ஜீரக தண்ணி, ஜீரக ஜூஸு, இல்லை ஜீரகத்தை கொதிக்க வச்சு வெல்லம் போட்டு சாப்பிட்றது, இது எல்லாமே கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. நமக்கு இந்த செரிமான தொல்லைகள் அறவே இருக்காது. இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது வாரத்தில் 2 டைம் கண்டிப்பாக ஜீரக சட்னியை பயன்படுத்தணும். தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். தேங்காயோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு பயன்படுத்திக்கலாம். நல்லா வதக்குவோம். நான் கருவேப்பிலை பயன்படுத்தலை. தாளிக்கும் போது மட்டும்தான் கருவேப்பிலை பயன்படுத்துகிறேன். ஏன்னா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ கொத்தமல்லி போட்டு வதக்கலாம். கொத்தமல்லியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். ஸோ அருமையான ஜீரக சட்னி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி செய்து கொடுக்கணுங்க. இதெல்லாம் ஆரோக்கிய உணவு வகைகளில் ஒன்று இது. ஏன்னா அவ்வளவு ஆரோக்கியம் ஜீரகத்துக்கு ஸோ நம்ம ஜீரகத்தை சாப்பிடும்போது நமக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால தான் அடிக்கடி ஜீரக தண்ணி, ஜீரக ஜூஸ், ஜீரக சட்னி, அந்த மாதிரி சோம்பு, வெந்தயம், இந்த மாதிரி நிறைய வகைகள் ஆரோக்கிய உணவு பட்டியலில் இதெல்லாம் இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. பாருங்கள், இப்போ அது நல்லா அந்த விழுது அரைச்சது அதாவது வணக்கின அத்தனையும் நல்லா ஆற விட்டு எடுத்தாச்சு. ஆற விட்டு எடுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதுக்கப்புறமா டேஸ்ட் சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சமாக தாளித்து அந்த தாளிப்பு எடுத்து அதில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பாருங்கள், அருமையான ஜீரக சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இல்லை சாதம் சாம்பார் இருக்குனாக்கா இது சட்னியை தொட்டுன்னு சாப்பிட்ற அளவுக்கு கூட நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அருமையான ஜீரக சட்னி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. இது மருத்துவ குணம், ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. ஜீரக சட்னி சூப்பரான சுவையில் அருமையாக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கோம். நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.